ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஆப் சாரீ பார்த்தீங்கன்னா, நான் மீஷோவில் தாங்க நான் வாங்கினேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு 500 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஆனால் ஸ்டிச்சுடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வெறும் மெட்டீரியல் மட்டும் அவங்க கொடுப்பாங்க, நம்ம தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் வந்து நானே தான் இதை ஸ்டிச் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டெல்லாக இருந்தாலும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரெட் கலரில் ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. ஷாலு வித் ப்ளவுஸும் ரெட் கலர் தான். அந்த ஸ்கர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பாவாடை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பார்டர் மட்டும் தனியாக லைனிங் கொடுத்து ஒயிட் கலர் லைனிங் கொடுத்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைனிங் கொடுத்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு அழகாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்டர் மட்டும் மேலே அட்டாச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் திருப்பி மேலே அட்டாச் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாங்காக பெரிய பார்டரே கொடுத்துருக்காங்க. நல்லா லாங் சைஸாக பெருசாக இருக்குது பார்டரு. பெரிய பார்டர் கீழே கொடுத்துட்டு கீழேயும் அந்த ரெட் கலர் வர மாதிரி நான் வச்சு தச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் நெக் டிசைனாக மாறிடுச்சுங்க. இந்த நெக் டிசைன் தான் நான் போடுறேன். இப்போ மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸ்லையும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த நெக் டிசைன் கொடுத்து எனக்கு இது வந்து நான் ஆரி ஒர்க்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மெட்டீரியல் அந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒரு மாதிரி நூலாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு அந்த கிளாத் வந்து ரொம்ப கொஞ்சம் மட்டமாக இருக்குது. ஆனால் அது லைனிங் கொடுத்து தைச்சதுக்கப்புறமா அவுட்லுக் வந்து செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், ஆரி ஒர்க் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு கைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வச்சு ஸ்டோன்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் நான் இதுக்காக எப்போ வாங்கினேன்னா ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக தாங்க. இதுக்காக இந்த ப்ளவுஸு ஆரி ஒர்க்கு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இதெல்லாம் வாங்கினதெல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒட்ட முடியுதை ஒட்டிட்டோம், தைக்க முடியுதை தைச்சிட்டோம், முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரியில் இருக்க பார்டரில் வந்து குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணி ஃபுல்லாக அந்த பால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லைனிங் இந்த சிக்கு வந்து நம்மளை விடவே மாட்டுறாங்க வீடியோ எடுக்கவே. கரெக்டாக எங்கே போனாலும் கரெக்டாக என்கிட்ட வந்துடுவான். அவன் தாங்க என்னோடய எப்படி சொல்கிறது, ஒரு கவலை மறக்கிற ஒரு மருந்து மாதிரி. நான் என்ன கவலையாக ஓரமாக உட்காந்துருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் உட்காந்துருந்தாலும் நம்ம மேலே அழகாக ஏறி உட்காந்து என் மூடு மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவான். அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு அவனை. அது வந்து நான் அவன்றதுனால நீங்கள் என்னடா இது மனுஷன் மாதிரி அவன்னு சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. ஒரு மனுஷங்க கூட இருக்க ஒரு பாண்டிங்கை விட இந்த பேர்ட்ஸ் கூட இந்த அனிமல்ஸ் கூடலாம், டாகு, கேட்டு இதுங்க கூடலாம் நமக்கு ரொம்ப ஒரு பாண்டிங் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா மனுஷனை நம்ம நம்பினா கூட நம்மளுக்கு அவங்க துரோகம் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன உயிருங்கள்லாம் நமக்கு எந்த துரோகமும் பண்ணாதுங்க. அதுங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ்